அமித்ஷா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை ஒட்டுமொத்த வார் ரூமையும் பக்காவா ஆக்டிவேட் பண்ணிடுச்சு. அமித்ஷாவால ஆச்சரியத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. தமிழ்நாடு பிஜேபியில இருந்து அமித்ஷாவுக்கு கிளியரா ஒரு மெசேஜ் அனுப்பப்பட்டிருக்கு. மதுரையில மீட்டிங் போட்டே தான் போட்டாங்க, அமித்ஷாவை கூப்பிட்டே தான் கூப்பிட்டாங்க. அமித்ஷா அவர்கள் எப்போ அண்ணாமலையின் பேரை உச்சரிச்சாரோ அடுத்த செகண்ட்ல இருந்து நடந்தது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். கிரௌட கண்ட்ரோலே பண்ண முடியல. யாரால? ஈவன் அமித்ஷாவால கூட கண்ட்ரோலே பண்ண முடியல. 2 நிமிஷம் அமித்ஷா அவர்கள் பிரேக் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிச்சாரு. அவ்வளவு தூரத்துக்கு கிரௌட் அண்ணாமலை அப்படிங்கிற ஒற்றை பேரை கேட்ட உடனே ஆர்ப்பரித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க. வழக்கமா அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அண்ணாமலை ஒரு வார் ரூம் வச்சிருக்காரு, அந்த வார் ரூம் வேற யாரையும் கொண்டாடாம அண்ணாமலையை மட்டுமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் பல மாதங்களா இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. இப்போ அமித்ஷா அவர்களுக்கு ஒரு உண்மை வெளிப்படையா தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. என்ன உண்மை தெரியுமா? தமிழ்நாட்டில் அண்ணாமலையின் வார் ரூம்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அவருக்கு பதில் கிடைச்சிருக்கு. ஆமாம், தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு ஒரு வார் ரூம் இருக்குது. அந்த வார் ரூமில் வேலை செய்கிறது 10 பேரோ 20 பேரோ 1000 பேரோ 1,00,000 பேரோ கிடையாது. ஒட்டுமொத்த பிஜேபியின் ஆதரவாளர்களும் அண்ணாமலையின் வார் ரூம் தான் அப்படிங்கிற ஒரு உண்மையை ஓங்கி ஒழிச்சிருக்குது இந்த மதுரை மீட்டிங். அண்ணாமலையின் ஹேட்டர்ஸுக்கு கூட இப்ப வாயை திறந்து ஒரு முட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு மயான அமைதி காக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அமித்ஷாவின் முன்னிலையில அண்ணாமலை அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட வரவேற்பு வெறுமன தமிழ்நாட்டில் மட்டும் நேற்றுக்கு ட்ரெண்டிங் கிடையாது, உலகம் ஃபுல்லா ட்ரெண்டிங்ல தான் இருந்துச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமும் சில கோமாளிகள் ஒரு கம்ப்ளைண்டா வைப்பாங்க. அண்ணாமலை அவர்கள் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிறது அவங்க கம்ப்ளைண்டா இருக்கும். அவங்க கம்ப்ளைண்ட் வைக்கிறதுக்கு முன்பாகவே நான் உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ணாமலை கிட்ட மட்டும் தான் காசு இருக்கா? உங்கள்கிட்ட எல்லாம் வக்கே இல்லையா? அண்ணாமலையால 100 பேரை கூட்ட முடியுதுன்னா உன்னால ஏன் கூட்ட முடியாது? உன்னால 10 பேரை கூட்ட முடியல. அப்ப அண்ணாமலையால மட்டும் தான் கூட்டம் கூட்ட முடியும்னா அவன் தான் தலைவன், அவனுக்கு தான் வக்கு இருக்கு, அவன் தான் இங்க மக்களை லீட் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட அசஸ்மெண்ட். மீண்டும் மீண்டும் அண்ணாமலை அவர்கள் மீது அவதூறுகளை வீசிக்கிட்டே இருந்தா அந்த அவதூறுகளுக்கு அவங்க என்ன ரீதியில பேசுறாங்களோ அதே ரீதியில தான் பதில் அளிக்கப்படும் அப்படின்னு அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் பக்கமான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்டாண்ட்ல 100% நியாயம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.